மனிதர்களிடையே பேசுவதற்கு நாம் மொழியை பயன்படுத்துகிறோம். சாத்தானுடைய மொழி எனப்படுவது சிம்பல்ஸ் அண்ட் சைன்ஸ், அடையாளங்களும் சின்னங்களும். உலகத்தில் பிரபலமான ஹாலிவுட் ஆக்டர்கள், மத தலைவர்கள், அரசியல்வாதிகள் தாங்கள் சாத்தான் சபையினர் என்பதை காண்பிப்பதற்கு ஒற்றை கண் சிம்பலையும் 2 கொம்புள்ள சிம்பலையும் காண்பிப்பார்கள். அதுபோல இந்த ஒலிம்பிக்ஸ் என்கிற விளையாட்டு போட்டியில் சாத்தானுடைய சிம்பல் ஆகிய 666 என்கிற முத்திரை மறைமுகமாக காட்டப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியின் போது அநேக ஜனங்கள் படுக்கையின் மேல் படுத்திருக்கிறதை அவர்கள் காண்பித்தார்கள். 2019ஆம் ஆண்டு கொரோனா என்கிற வியாதி வந்து அநேக ஜனங்கள் அதன் மூலமாக மரித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சாத்தான் சபையினர் அல்லது இலுமினாட்டி தாங்கள் பூமியிலே செய்ய போறதை காண்பிக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியின் போதும் வெள்ளை குதிரையின் மேலே ஒரு மனிதன் ஏறி இருக்கிறதை காண்பித்தார்கள். இது நாம் வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்தி கிறிஸ்துவானவன் வெள்ளை குதிரையின் மேல் வந்து இந்த பூமியின் ராஜ்யத்தை பிடிப்பான் என்பதை பார்க்கிறோம். இது ஏன் ஒலிம்பிக்ஸில் காட்ட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள ஒலிம்பிக்ஸின் வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியானது கிறிஸ்துவுக்கு முன் கிரேக்கர்களால் ஜியஸ் என்கிற கடவுளை மகிமைப்படுத்தும்படியா உருவாக்கப்பட்ட விளையாட்டு போட்டி இந்த ஒலிம்பிக்ஸ். இதில் கலந்து கொள்கிறவர்கள் நிர்வாணமாக கலந்து கொள்வார்கள். இதில் செய்யப்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் விக்கிரகத்தை மகிமைப்படுத்தும்படியாகவே இது உருவாக்கப்பட்டது. கிபி 1800களில் சாத்தான் சபையினர் மூலமாக மறுபடியும் ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு போட்டியானது உலகத்தில் கொண்டு வரப்பட்டது. சாத்தான் சபையினர் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வருவதற்கான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியின் மூலமாக மக்களுக்கு சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஆயத்தப்படுவோம். ஆமென்.